Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினை எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்பெயினை நம்ம ஒரு சிங்கிள் இமேஜை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆடை பாருங்கள். இதில் ஒரு சிங்கிள் இமேஜ், அதுக்கு கீழே வெப்சைட்டோட URL, அப்புறம் டைட்டில், அப்புறம் லேர்ன் மோர் அப்படின்ற ஒரு கால் டு ஆக்ஷன், டாப்பில் ஹெடர் டேக் வந்து அப்பியர் ஆகுது. இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணாலும் சரி, லேர்ன் மோர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாலும் சரி, வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா simplified-elearning.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எக்ஸாக்டாக SCY எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ற பேஜுக்குள்ள வந்து நிற்குது. ஸோ இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய வெப்சைட்டுக்கோ இல்லைனா வெப்சைட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பேஜுக்கோ கூட நீங்கள் யூஸரை ரீடைரக்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ இப்போ காட்டின ஆட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட ஃபீடில் வந்து ஆட். ஸோ அதே மாதிரி தான் இதை நிறைய பிளேசஸில் நம்மளால் காட்ட முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட ஃபீடில் எக்ஸாக்டாக இப்போ நான் காட்டின காப்பிங்க இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட ஃபீட், அப்புறம் இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் ஃபீட், மார்க்கெட் பிளேஸ், அப்புறம் வீடியோ ஃபீட், அப்புறம் ஃபேஸ்புக்கோட ரைட் காலம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளால் ஒரு சிங்கிள் இமேஜை யூஸ் பண்ணி நம்மளுக்கான வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினை கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட எக்ஸ்ப்ளோர் ஃபீட், அப்புறம் எக்ஸ்ப்ளோர் ஹோம், அப்புறம் இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸில் நம்மளால் ஆட் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆடில் யாராச்சும் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்வைப் அப் பண்ணாலோ இல்லைனா லேர்ன் மோர் பட்டனை கிளிக் பண்ணாலோ அந்த யூசர் வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆவாங்க. அதே மாதிரி தான் இன்ஸ்டீம் ஆடும் கூட. அடுத்து சர்ச் ரிசல்ட்ஸ்லையும் நம்மளால் இந்த டிராஃபிக் கேம்பெயினை கிரியேட் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ நான் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது நிறைய ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் டீட்டெயில்டாக 25 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இந்த கேம்பெயின் கிரியேஷன்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு பெட்டராக புரியும். ஏன்னா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். சரி வாங்க இப்போ ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே பையிங் டைப்பில் ஆக்ஷன் அப்படியே இருக்கட்டும். கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸில் டிராஃபிக்கை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நாம் இன்னைக்கு மேனுவலாக தான் கேம்பெயினை செட் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய கேம்பெயின்கான நேமை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் SCO எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் அப்படின்றத கொடுக்குறேன். அப்புறம் ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியில் இந்த கேம்பெயின் வராது. ஸோ அதனால் இங்கே எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ண தேவை கிடையாது. அடுத்து கேம்பெயின் டீட்டெயில்ஸை ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. அடுத்து அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட் வந்து டர்ன் ஆஃப்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இன்னைக்கு மேனுவலான ஒரு பட்ஜெட்டில் தான் போக போகிறோம். அப்புறம் ஏபி டெஸ்ட் இந்த கேம்பெயினுக்கு நம்ம பண்ணல. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டாபிக். இதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஆட் செட் நேம்லையும் நான் சேம் கேம்பெயின் நேமே கொடுத்துக்கிறேன், SCY எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் இதே கேம்பெயினில் மல்டிபிள் ஆட் செட்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது யூனிக்கான நேமை கொடுத்துக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் SCO ட்ரைனிங் அப்படின்னு கொடுக்குறேன். இன்கேஸ் ஃபியூச்சரில் நான் ஒன் மோர் ஆட் செட் வந்து இதே கேம்பெயினில் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ PPC ட்ரைனிங் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து கன்வர்ஷனில் நான் வெப்சைட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வெப்சைட்டுக்கு தான் டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ண போகிறோம். பர்ஃபார்மன்ஸ் கோலில் உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணதுனால இந்த கேம்பெயினோட கோல் எனக்கு தினமும் யூனிக்கான ஆடியன்ஸுக்கு மொத்தம் என்னோட ஆடை வந்து காட்டணும். அதனால் மேக்ஸிமைஸ் டெய்லி யூனிக் ரீச் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து காஸ்ட் பர் ரிசல்ட் கோலில் நான் எதையும் சூஸ் பண்ணல. இதுங்க நான் டிஃபால்ட் அப்படியே விட்டுறேன். ஏன்னா இங்கே இம்ப்ரெஷன்ஸுக்கு தான் சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு 1000 இம்ப்ரெஷன்ஸ்க்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து டைனமிக் கிரியேட்டிவ்ஸ் நம்ம இந்த கேம்பெயினுக்கு யூஸ் பண்ண தேவை கிடையாது. அடுத்து நம்மளுடைய பட்ஜெட் அங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று லைஃப் டைம் பட்ஜெட், இன்னொன்று டெய்லி பட்ஜெட். ஸோ இந்த கேம்பெயினில் நான் டெய்லி பட்ஜெட்டாக ஒரு 500 rupees கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் பட்ஜெட் வேணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட்டை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஈவன் நீங்கள் எண்ட் டேட்டை கொடுக்கல அப்படின்னாலும் வெறும் ஸ்டார்டிங் டேட்டை வச்சு மொத்தம் நீங்கள் ஆட் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட கேஸில் நான் ஒரு செப்டம்பர் 11th ஸ்டார்ட் ஆகி எண்ட் டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு செப்டம்பர் 15th வரைக்கும் நான் சூஸ் பண்ணுறேன். டைம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. ஸோ எனக்கு ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் அப்புறம் டெய்லி பட்ஜெட் இது கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து ஆடியன்ஸ் கண்ட்ரோலில் நான் இந்தியாவை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் என்னோட டார்கெட் லொக்கேஷனை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ்நாடுவை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் தமிழ்நாடுவும் செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இப்போது
ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ அகைன் யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களால் ஒரு கஸ்டம் ஆடியன்ஸ் இல்லைனா லுக் லைக் ஆடியன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ நாம் இன்னைக்கு ப்ராடாக ரன் பண்ணுறதுனால இது எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி இந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் அதை செக் பண்ணிக்காங்க. இப்போ ஏஜில் நான் 22 இருந்து ஒரு 28 வரைக்கும் கொடுக்குறேன். ஜெண்டர் அப்படியே இருக்கட்டும். டீட்டெயில்டு டார்கெட்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ப்ரௌஸ் பண்ணிங்க அப்படின்னா டெமோகிராபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர் இந்த 3 ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு செட்டப் ஆடியன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த கேம்பெயினில் நான் எந்த ஒரு டீட்டெயில்டு டார்கெட்டிங்கும் பண்ணல. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ரெண்டாவது மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு மேனுவலாக தான் நம்மளுடைய ஆடை வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது பிளாட்ஃபார்மில் ஃபேஸ்புக், ஆடியன்ஸ் நெட்வொர்க், இன்ஸ்டாகிராம் அப்புறம் மெசஞ்சர் இது 4மே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ என்னோட கேஸ்க்கு மெசஞ்சர் ப்ளஸ் ஆடியன்ஸ் நெட்வொர்க் இது ரெண்டுமே தேவையில்லை. ஈவன் நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு சில பிளேஸ்மெண்ட்ஸை இக்னோர் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ், அப்புறம் ஃபேஸ்புக்கோட ரைட் காலம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அன்செக் பண்ணிடுங்க. ஸோ என்னோட கேஸ்க்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லா பிளேசஸ்லையும் என்னோட ஆட் வந்து அப்பியர் ஆகணும். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போ நம்மளுடைய ஆட் நேமை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் SEO எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து பார்ட்னர்ஷிப் ஆட் வந்து நம்ம பண்ணல. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. ஐடென்டிட்டியில் எந்த பிஸ்னஸ் பேஜுக்கு நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ என்னோடது சிம்பிளிஃபைட் லேர்னிங் அப்படின்றதுனால இதை நான் டிஃபால்ட் அப்படியே விட்டுறேன். அடுத்து ஆட் செட்டப்பில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. கிரியேட் ஆட், எக்ஸிஸ்டிங் போஸ்ட், அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் ஹப், மார்க்அப் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும். நாம் இன்னைக்கு ஒரு புது ஆட் காப்பி தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே விட்டுருங்க. மீடியா செட்டப்பில் நம்ம மேனுவலாக தான் இமேஜஸை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபார்மேட்டில் நம்ம சிங்கிள் இமேஜை யூஸ் பண்ணி தான் ஒரு டிராஃபிக் கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஆட் சோர்ஸில் நீங்கள் கேட்லாக் எதுவும் சூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டிராஃபிக் ஆட் அப்படின்றதுனால வெப்சைட்டோட யூஆர்எல்ல யூஸரை நீங்கள் எங்கே ரீடைரக்ட் பண்ணுமோ அந்த யூஆர்எல்ல கொடுங்க. ஸோ என்னோட கேஸ்க்கு நான் என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கான யூஆர்எல்ல காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து ஆட் கிரியேட்டிவில் நீங்கள் நம்மளுடைய மீடியாவை சூஸ் பண்ணணும். இப்போது ஆட் மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணி ஆட் இமேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி நான் 3 சைஸில் இமேஜஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா 1080 × 1080, ரெண்டாவது 1080 × 1920, மூணாவது பார்த்திங்க அப்படின்னா 1200 × 628 அப்படின்ற ரேஷியோவில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாம் கிரியேட்டிவ்ஸை மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் 1:1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கிற இந்த இமேஜை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட ஃபீட், இன்ஸ்ட்ரீம், அப்புறம் வீடியோ இதில் எல்லாமே ப்ராப்பராக 1:1 வந்து அப்பியர் ஆகும். ஆனால் ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா க்ராப் ஆகிடும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கோட ரைட் காலம், அப்புறம் சர்ச் ரிசல்ட்ஸ், ஸோ இங்கெல்லாமே ப்ராப்பராக நம்மளோட இமேஜ் வந்து அப்பியர் ஆகாது. ஸோ இப்போ 9:16 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம வேறு ஒரு இமேஜை இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரீப்ளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது 1080 × 1920 அப்படின்ற இந்த ரேஷியோவில் இமேஜை நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ப்ராப்பரான சைஸில் அப்பியர் ஆகுது, எங்கேயுமே கட் ஆகலை. அடுத்து ஃபேஸ்புக்கோட ரைட் காலம்கான இமேஜை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுக்கு 1200 × 628 அப்படின்ற ரேஷியோவில் இமேஜை ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது எக்ஸாக்டாக நீங்கள் டிசைன் பண்ண அதே காப்பி இங்கே க்ராப் ஆகாமல் அப்பியர் ஆகும். இப்போது நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. ஸோ இங்கே நீங்கள் உங்களுடைய ஆட் எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்றத செக் பண்ணிக்க முடியும். இப்போது டன் அப்படின்றத கொடுங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 16 இடத்துல நம்மளுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஃபேஸ்புக்கோட ரைட் காலம், அப்புறம் சர்ச் ரிசல்ட்ஸில் 2 இடத்துலையும், ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸில் 4 இடத்துலையும், மற்ற 10 பிளேஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபீட், இன்ஸ்ட்ரீம், அப்புறம் சர்ச் ரிசல்ட்ஸ், ரீல்ஸ் இங்கெல்லாமே அப்பியர் ஆகும். ஸோ ரைட் சைட்லேயே உங்களுக்கு எல்லா பிளேஸ்க்குமான ஆட்ஸ் இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளுடைய ப்ரைமரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே வருவோம். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர் யூ ரெடி டு டேக் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் டு தி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் கொடுத்த உடனே மெட்டா ஆட்ஸே ஒரு சில சஜஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெடி டு லெவலப் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம், ஜாயினஸ் ஃபார் யுவர் காம்ப்ரசிவ் ட்ரைனிங், ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நீங்கள் டிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஆல் டெக்ஸ்ட் வேரியேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இதையே நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து ஹெட்லைன்ஸ்.
இங்கே நான் ஒரு 2 ஹெட்லைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப் டு 5 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் தி சீக்ரெட் ஆஃப் SEO அண்ட் பிகம் அன் இண்டிபெண்டன்ட் SEO எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ரெண்டாவது ஹெட்லைன் ஆட் பண்ணேன். ஆட் ஹெட்லைன் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெட்டா ஆட்ஸும் ஒரு சில சஜஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுப்பாங்க. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு மேனுவலாக இன்னொரு ஹெட்லைனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கொடுக்குற ஹெட்லைன் தான் நம்மளுக்கு இங்கே கால் டு ஆக்ஷன்ஸ்க்கு மேலே அப்பியர் ஆகும். இப்போ ஆட் ஹெட்லைன் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஒன்று எனேபிள் ஆகிடும். இப்போ என்னோட ரெண்டாவது ஹெட்லைனையும் நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் என்ரோல் நவ் அப்படின்ற இந்த கான்டென்ட் இருக்குது. ஸோ இந்த கேம்பெயினுக்கு 2 ஹெட்லைனே எனக்கு போதும். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இதுக்கு என்னோட கண்டென்ட் இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆப்டிமைஸ் டெக்ஸ்ட் பர் பர்சன் அப்படின்னு இருக்கும். இது எனேபிளில் விட்டுருங்க. இது எனேபிள் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான ஆட் காப்பி வந்து மெட்டா ஆட்ஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அடுத்து கால் டு ஆக்ஷனில் நீங்கள் இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிற எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு லேர்ன் மோர் அப்படின்றது சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இது ஒரு வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின். இதே மாதிரி நீங்கள் ஆஃபருக்காக ரன் பண்ணுறீங்க இல்லைனா ப்ரொமோஷன்ஸ்க்காக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. நான் இன்னைக்கு லேர்ன் மோராகவே சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அட்வான்டேஜ் ப்ளஸ் கிரியேட்டிவ்ஸில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா இது மேனுவல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றதுனால. அடுத்து டெசிக்னேஷனில் நீங்கள் மேலே கொடுத்து அதே யூஆர்எல் இங்கே அப்பியர் ஆகும். திரும்பவும் இதே யூஆர்எல் காப்பி பண்ணி டிஸ்பிளே யூஆர்எல்லையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு SEO எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வெறும் உங்களுடைய டொமைனை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு simplified e-learning.in அப்படின்ற மாதிரி. அடுத்து ப்ரோஸ் ஆட் ஆண்டில் நம்ம நன் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக யூசர் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிடுவாங்க. ஈவன் நீங்கள் கால் பட்டனையோ இல்லைனா வாட்ஸ்அப் பட்டனையோ நீங்கள் கிளிக் பண்ணாலும் அது யூசரை வெப்சைட்டுக்கு தான் ரீடைரக்ட் பண்ணும். ஒன்ஸ் அவங்க வெப்சைட்டில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் கால் பட்டனையோ இல்லைனா வாட்ஸ்அப் பட்டனையோ மெட்டா ஆட்ஸ் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. இது டைனமிக்காக ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு அவங்க வெப்சைட்டுக்கு போனாவே போதும். அதனால் நன் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து ட்ராக்கிங்கில் வெப்சைட் ஈவெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் ஆல்ரெடி பிக்சல் கோட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் எத்தனை பேர் ஆட் மூலிமா வந்தாங்க அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும். அடுத்து யூஆர்எல் பேராமீட்டர் வந்து நம்ம எத்தனை பேர் ஆடை கிளிக் பண்ணி வந்தாங்க அப்படின்றத இன்னும் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ ஒரு வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போது வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது டன் அப்படின்றது கொடுங்க. இப்போது கேம்பெயினுக்கு போயிட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா SEO எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் அப்படின்ற கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. இது ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1 hour ஆச்சு ரிவ்யூ ப்ராசஸில் இருக்கும். ஒன்ஸ் ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆட் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ குட் டே.